இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரதீப் அவங்களுடைய எல்ஐசி படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அனௌன்ஸ்மென்ட் ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ட்ரெய்லர் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். 3, 2, 1. மறுபடியும் போய்க்கலாம். 3, 2, 1. நம்ம லைஃப்ல எதெல்லாம் மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? ஆனா இப்ப இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லும். ஏன்னா ஆப் ஆண்டவன் மாதிரி. லைஃப்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லயே இல்லையா சார்? இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துல இருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணா? அது நம்மளெல்லாம் நம்ம அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க. ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணும். பிரேக்கப். லைக்கு என்ன தீமா தெரியும்? லைக்கு எல்லாம் தெரியும் பாஸ். அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்ன தூக்குறேன். நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம். ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. என் கண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தண்டா தொடணும். இந்த லவ் மட்டும் இருந்தா பத்தாது பாஸ். இதை விட்டு வேற விட்டு போலாம்ல பாஸ். போயிட்டு நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? வரக்கூடிய வரும் கண்டிப்பா இது மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஹார்ட்டோட வேலைய எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். இப்படியெல்லாம் வந்துருமோன்ற ஒரு பயமும் இருக்கு. கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஒர்க் ஆகி போச்சு. எல்லாமே டிஜிட்டல் நெட்வொர்க் அப்படி இப்படின்னு போகும்போது, லவ்வுக்கு ஒரு கம்பெனி வச்சு அதில ஓனரா நம்ம எஸ்.ஜே. சூர்யா இருக்காரு. அத சுத்தி நடக்கக்கூடிய கான்செப்ட்டா இருக்கு. இது வந்து நம்ம உலகமே கிடையாது. இது வந்து தனி ஒரு உலகத்துல தனியா ஒரு கதை நடக்கிற மாரி தான் எனக்கு ட்ரெய்லர பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் பிரதீப் அவங்க வந்து தொடர்ந்து பிளாக் பஸ்டர் மூவி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த படமும் அதே மாரி 4வதும் பிளாக் பஸ்டர் படமா அமையும்ன்றது நல்லா தெரியுது. ட்ரெய்லர் குட்ங்க. சரியான குட்டு. இப்போ அ என்ன சூழல் இருக்கு? இதுக்கப்புறம் என்ன மாரி வரும்ன்ற மாரியே அடுத்த ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாரி சொல்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லவ் கூட எப்படி இருக்கும்? ஒரு ஆப் வச்சு தான் ஒரு லவ் வந்து வேணுமா? வேணாமான்றத டிசைட் பண்ற அளவுக்கு போகுதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு நம்ப மொபைலு, ஆப் எல்லாம் யூஸ் பண்றோன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ட்ரெய்லர் வைஸ் குட். செம்மையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. பாய்.